இந்த ஏற்கனவே லோன் இருக்குது சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அது இல்லாமல் இன்னொரு லோன் தேவைப்பட்டதுன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கு யாருக்கு அந்த லோன் கிடைக்கும், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க, உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இது பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, லோன் ஆப்பில் சில பேர் இந்த லோன் வாங்கி வச்சுருப்பாங்க, ஏற்கனவே லோன் வாங்கியிருப்பாங்க, அது வந்து ஒரு லோன் ஆப்பில் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அது பார்க்க போகிறோம். மூணாவது, இந்த டாப் அப் லோன் ஒன்று சொல்கிறாங்களே, இந்த டாப் அப் லோன் எனக்கு கிடைக்குமா. நாலாவது பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்கக்கூடிய லோன். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லோனெல்லாம் தர்றது யார், இந்த லோன் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த பேங்க் இதெல்லாம் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தருவாங்க, இந்த டாப் அப் லோன்லாம் யார் தருவாங்க, இந்த லோன்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.